இன்னைக்கு இருக்கிற T20 ஸ்டைல்ல இந்த இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஐபிஎல்ல 52 தடவை 200+ அடிச்சிருக்காங்க. 74 மேட்ச்ல 52 இன்னிங்ஸ் 200+ அடிச்சிருக்காங்க. அப்படி இருக்க இந்த மாதிரியான கண்டிஷன்ல இப்போ இருக்கிற ஸ்டைல்ல எப்படி இந்த கேம் இவால்வ் ஆயிருக்கும் இதை வச்சு பார்க்கும்போது 190ங்கிறது ஒரு பெரிய ஸ்கோரே கிடையாது. என்ன அந்த ஃபைனல்ஸ் ப்ரெஷருங்கிறது ஒன்று இருக்கலாமே தவிர அது கூட இருக்கா எனக்கு தெரியல, இருக்கணுமா அப்படிங்கிறது தெரியல. பட் அது இருந்ததுன்னு காமிச்சிட்டாங்க பஞ்சாபோட பேட்டிங். நீங்க பாத்தீங்கன்னா சரி, இதுக்கு என்ன அடிப்படை காரணம் என்ன, ரூட் என்ன, வேர் என்ன, எந்த வேர்னால இது இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொன்னா எந்த வேர்னால அது ஃபைனல்ஸுக்கு வந்ததோ அந்த வேர் தான் காரணம். ஸ்ரேயாஸ் ஐயரோட பேட்டிங். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அங்கே ரோஹித் சர்மாவுக்கு ஈகோ சொரிஞ்சு விட்டது, இங்கே ஸ்ரேயாஸ் ஐயருக்கு அதே ஈகோ சொரியப்பட்டது. இங்கே ரொமாரியோ ஷெப்பர்டை கொண்டு வந்த உடனே பார்த்தா ஐயோ டொக்கடா அவன் சொல்லிட்டு அடிக்க போயிட்டு அவனுக்கு போய் விக்கெட்டை கொடுத்து அவனை ஒரு பெரிய பவுலர் ஆக்கி. ஆனால் எந்த விக்கெட், எவ்வளோ பெரிய விக்கெட், அது எந்த சிச்சுவேஷன்ல தன் கத்தியை எடுத்து தனக்கே குத்திட்டாங்க. இவரே மாடல் காமிச்சிட்டாரு, இப்படி ஒன்று பண்ணலாம் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ரஜத் பட்டிடருக்கு கோடு போட்டு காமிச்சிருக்காரு. அவன் நல்லா நோட் பண்ணி வச்சுட்டாரு அது. ஸோ அதில் பலியானாரு.